ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா மோட்டிவேஷனல் டிப்ஸ் போடுங்கக்கா, நீங்கள் போடுற வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நான் தைக்கவே ஆரம்பிக்கிறேன், உங்கள் வீடியோ பார்த்துட்டே தான் தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இன்னுமே நான் நிறைய வந்து உங்களுக்கு வீடியோ போடணும், நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு நிறைய பேர் தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்ன வந்து யார் மோட்டிவேட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும். அதை வந்து நீ கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். என்ன பற்றினா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து தோணும், இந்த அக்கா வந்து டெய்லி எப்படி தைக்கிறாங்க, டெய்லி வந்து உங்களால் எப்படிக்கா தைக்க முடியுது, டெய்லி வந்து வீட்டையும் பார்த்துட்டு உங்களால் எப்படிக்கா வந்து தைக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய டெய்லரிங் டிப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்ன வந்து நான் எப்படி மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் இருக்க போது. நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் வந்து உங்களை மோட்டிவேட்டாக வச்சுட்டு டெய்லி வந்து உங்களால் வந்து தச்சு வருமானம் சம்பாதிக்க முடியும். தைக்கிறதுன்னு இல்லை, நீங்கள் எந்த தொழில் வீட்டிலேருந்து பண்ணுறதா இருந்தாலும் இன்னும் நான் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தோணும். அதுக்கு தான் நான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நான் வளர்ந்த விதம் என்ன அப்படின்னா, அதாவது நான் வந்து இதை சொல்கிறதுனால நீங்கள் இறக்கப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம வளர்ந்த விதம் தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். அது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வயசுலேயே இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவோட ஒருத்தங்களோட உழைப்பு மட்டும்தான் வச்சு நான் எங்கள் வீடு வந்து ஓடிச்சு. அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம், சாப்பாடுக்கே இல்லாமல் இருந்தோம், ட்ரெஸ் எடுக்க வழி இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. எங்கள் அம்மா வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையோ இல்லையோ எங்களுக்கு என்னென்ன உண்டோ அதை எல்லாமே பண்ணிடுவாங்க. இன்னொன்று, அவங்க வந்து படிக்க கூட இல்லை, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் நம்ம தான் படிச்சிருந்தாங்க. அவங்க வந்து பீடி சுற்றுறது தான் அவங்களோட வேலையே. அதை வந்து எவ்வளோ வந்து நிறைய பண்ண முடியுமோ, அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து நைட்டு விடிய விடிய உட்காந்து உழைப்பாங்க. அவங்கள பார்த்து வளர்ந்ததுனாலே என்னமோ வந்து எனக்கு தோன்றது என்ன விஷயம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து உழைக்கிற காலம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக உழைக்கணும், நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் எனக்கு மைண்ட் தாட்டில் தோணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நமக்கு அடுத்து வந்து நம்ம இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிப்பு இருக்கும். அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் நிறைய போடணும் அப்படிங்கிறது வந்து என் மைண்ட் தாட்டில் எப்போவுமே இருக்கிறது. இன்னொன்று வந்து நான் எதுவுமே செலவு பண்ண மாட்டேன், நான் கஞ்சமாக அப்படிலாம் கிடையாது. செலவு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு செலவு பண்ணுவேன். எனக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவேன். அதிலலாம் நான் எந்த விதத்துலேயும் வந்து ரொம்ப கஞ்சமாக ஒரு செலவே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 100 ரூபாயாவது செலவு பண்ணதுக்கு நான் எடுக்க தான் செய்வேன். அதில் நான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கும் சரி, என் பொண்ணுக்கும் சரி, இல்லை என் ஹஸ்பண்டோ சரி, ஏதாவது வெளியில் வாங்குறதோ இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு தோணுது, இல்லை எந்த பொருளாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து இல்லாமல் எங்கள் அம்மா வந்து எங்கள் 2 பேரையும் படிக்க வச்சு அவங்க வந்து ஒரு வீடு கட்டுற அளவுக்கு அவங்களால சேவிங் பண்ண முடியும் அப்படின்னா, நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து எங்களால் வந்து கண்டிப்பாக ஒரு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற இதுதான் வந்து எங்கள் 2 பேருக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கிறது. அவங்க அப்பாவும் சொல்லுவாங்க, உங்கள் அம்மா பாரு, அப்பா இல்லாமையே வந்து இவ்வளோ வந்து உழைச்சிருக்காங்க, இவ்வளோ வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, வீடு வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த வீடோட இடம் மட்டும்தான் எங்கள் அப்பாவோட இடம், கட்டினது எல்லாமே எங்கள் அம்மாவோட காசு மட்டும்தான். அதனால் நாங்கள் அதை பார்க்கும்போதெல்லாம் நான் வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வயசில் அவங்களால முடியும் அப்படின்னா, கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 20 வயசு ஆனதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வீடு கட்டினாங்க. அவ்வளோ நாள் சேமிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் கட்ட முடிஞ்சுது. அதனால நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களால முடியுது அப்படின்னா கண்டிப்பாக என்னாலையும் முடியும். நானுமே வந்து எனக்குன்னு ஒரு வீடு வாங்கணும், என் பிள்ளைங்களுக்குன்னு நான் ஒன்று வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. அதனால் நான் அந்த ஏமை நோக்கி நகர்றதுனால எனக்கு வந்து இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரு 8 மணிக்கு கொடுத்துட்டு 9 மணிக்கு ப்ளவுஸ் வேணும்னு கேட்டாலும் என்னால் நோன்னு சொல்ல முடியாது. அந்த 100 ரூபாங்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணும். அந்த ப்ளவுஸ் கிடைக்கிற 100 ரூபா விட அந்த கஸ்டமர் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் நான் வந்து யோசிப்பேன். அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அவங்க இன்னொருத்தங்களுக்கு நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யாருக்காவது தைக்கணும் அப்படின்னா நம்மளை கூப்பிடுவாங்க, அது மூலியமாக நமக்கு அமௌண்ட் வரும், கஸ்டமரும் வருவாங்க. அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். என்னோடய ப்ராசஸ் வந்து அப்படி தான் இருக்கும். இன்னொன்று, நம்ம வந்து நம்ம பிறந்த வீட்டில் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு வந்து நம்மளை வந்து கை தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம தான் வந்து எதுனாலும் தப்போ ரைட்டோ நம்ம பண்ணி அதை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வளர்கிற மாதிரி இருக்கும். நான் அதனால தான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்குறதுக்கும் சரி, உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறதுக்கும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கையில் காசு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். அதுதான் நான் சொல்லுவேன். அதுக்காக ஹஸ்பண்ட் வந்து கேட்டால் கொடுக்க மாட்டாங்களாக்கா அப்படின்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால்
நம்ம காசை வந்து நம்ம அம்மாட்ட கொடுக்கும்போது வாங்குவாங்க. ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சந்தோஷம் தான் தவிர, அதுக்காக நான் எங்கள் அம்மா கொடுப்பேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கணும் அம்மாவுக்கு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன். அந்த மாதிரி விஷயங்கள் எங்கள் அம்மா வந்து காசு வாங்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் ஆச்சு நான் ஒரு ஏம்மா செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா கூட, இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து உழைச்சிட்டு தானே இருக்கேன், என்கிட்ட காசு இருக்குல்ல அப்படின்னு இன்னுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்கக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. இந்த வயசு வரைக்கும் அவங்க இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணக்கூடாது, நான் வந்து என்னோடய உழைப்பில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட மைண்ட் தாட்டாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் வந்து டெய்லி வந்து தைக்கிறதுக்கும், நான் வந்து டெய்லி வந்து என்னோடய வேலையை கரெக்டாக பார்க்குறதுக்கும் ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்து சின்ன பிள்ளையிலே அப்படி தான். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா உடனே உட்காந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்சு ஏதோ சாப்பிட்றதா இருந்தாலும் காஃபி குடிக்கிறதா இருந்தாலும் அந்த பழக்கம் வந்து எனக்கு அப்போலேருந்தே வந்துருச்சு. அதை வந்து என்னால் மாற்றிக்கவும் முடியல. இன்னொன்று, நம்ம பட்ட காயங்கள் வந்து நம்மளை மாற்றும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சில இடத்துலலாம் வந்து காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சில இடத்துல வந்து அவமானப்பட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து கடந்து வரும்போது தான் காசு கண்டிப்பாக முக்கியம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நமக்கு எவ்வளோ நாள் நமக்கு உழைக்க முடியுமோ அந்தளவுக்கு உழைக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் உழைக்கிறேனா, மிஷின்லேயே தான் உட்காந்துருப்பேனா அப்படின்லாம் கிடையாது. எனக்கும் என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்கும். நான் ஒரு நாள் ஃப்ரீயாக இருப்பேன், ஒரு நாள் வந்து 2 மணி நேரம் தைப்பேன், அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், திரும்ப 2 மணி நேரம் தைப்பேன். இந்த மாதிரி என்னோடய டைமிங் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ப்ளவுஸை கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் படுப்பேன். அதில் வந்து நான் எப்போவுமே வந்து சாக்ரிஃபைஸ் ஆனதே கிடையாது. ஒரு சில நாள் வந்து கொஞ்ச நேரம் தைக்கவே முடியாமல் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து உட்காந்து தைப்பேன். அப்படிலாம் பண்ணியிருக்கேனே தவிர, ஆனால் அந்த ப்ளவுஸை முடிக்காமல் நான் என்றைக்குமே தூங்கினது கிடையாது. அந்த பழக்கத்தை தான் நான் உண்டு பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து மாறணும் அப்படின்னாலே நம்மளால் வந்து டெய்லி தைக்க முடியும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து வேலை இருக்குது, அதனால தான் என்னால் தைக்க முடியல அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. உங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் அந்த எண்ணத்தை வச்சுட்டு, இதனால தான் நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி உங்களே நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. இந்த வேலையை முடிச்சுட்டு என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களால் தைக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இன்னொருத்தங்க வந்து இடம் கொடுத்து, "நீ தைம்மா, உனக்குன்னு டைம் இருக்குது, இந்தா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி யாருமே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எந்த வீட்லேயுமே நடக்காது. அதனால் நீங்கள் அப்படி எதிர்பார்க்குறதையும் நிப்பாட்டிக்கோங்க. இன்னொருத்தங்க கிட்ட நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஏமாற்றம் தான் வரும். அதனால் மேக்ஸிமம் வந்து உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். கிடைக்கிற டயத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, தப்பே கிடையாது. அடுத்த நாள் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. எப்போவுமே வந்து நாளைக்கு நம்ம ஸ்கிப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த தொழில் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். நம்ம எந்த தொழில் பண்ணாலுமே ஒரு நாளைக்கு மேலே நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்து பழகிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துலேருந்து மாறிடுவோம். இன்னொன்று, நமக்கு ப்ளவுஸே இல்லை அதனால் நான் தைக்காமல் இருக்கேன் அப்படிங்கிறது வேறு. ஆனால் ப்ளவுஸை வச்சுக்கிட்டு நம்ம தைக்காமல் இருக்கோம் அப்படின்னா நம்ம மேலே தான் தப்பு. ஏன்னா ஒரே ஒரு கஸ்டமர் வந்து நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளவுஸ் அவங்க கேட்குறதுக்கு மட்டும் கொடுத்தாலும் அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அக்கா அவங்க வெள்ளிக்கிழமை தானே கேட்டிருக்காங்க, நான் வியாழக்கிழமை கொடுத்தா போதாதா அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆல்ட்ரு இருக்குது அப்படின்னா கூட அதை சரி பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம அந்த டைமிங்கில் கொடுத்து அதில் ஏதாவது பிரச்சனையாகி அவங்க ஃபோன் பண்ணி நம்மளை சத்தம் போடுறதை விட இது வந்து நமக்கு பெஸ்ட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் தைக்கணும்னு நினச்ச ப்ளவுஸை வந்து என்னால் தைக்க முடியல. இன்றைக்கி வந்து சனிக்கிழமைன்னு வைங்களேன். இன்றைக்கி வந்து எனக்கு காலையிலேருந்து ஷடவுனு, நைட்டு கொஞ்சம் நேரம் கரண்ட் இல்லை. எனக்கு இன்றைக்கி வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டிய கமிட்மெண்ட் இல்லை. அதனால ஓகே. ஒரு வேளை எனக்கு கரண்ட் போகும்னு தெரியாது, நான் வந்து தைக்காமல் விட்டேன், இன்றைக்கி கொடுக்க வேண்டிய கொடுக்கல அப்படின்னா நமக்கு பல பிரச்சனை வரும். அதனால தான் நான் எப்போவுமே வந்து அந்தந்த வேலையை அப்பப்போ முடிச்சிடுவேன். என்னால் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் கையில் இருக்க ப்ளவுஸை வந்து தைக்க ஆரம்பிச்சிடுவேன். கொஞ்சம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெளியில் போய் நானே வந்து தனியாக வெளியே போயிட்டு ஒரு காஃபியோ இல்லை ஒரு வடையோ வந்து உட்காந்து குடிக்கிற கடை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே உட்காந்து குடிச்சிட்டு மெதுவாக வருவேன். அதில் எனக்கு தோணவே இல்லை. நான் வந்து அப்படி பண்ணும்போது எனக்கும் இந்த காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் என்னோடய டைம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு உட்காந்து காஃபி குடிச்சிட்டு வருவேன். திரும்ப உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா தைக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரி நமக்கான டைமை வந்து நமக்குன்னு செலவு பண்ணணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம ஹஸ்பண்ட், குழந்தைங்க, நம்ம ஃபேமிலி எல்லாரையும் தாண்டி நமக்குன்னு ஒரு அரை மணி நேரமாவது எடுக்கிற மாதிரி. டெய்லி 24 மணி நேரம் இருக்குது. ஒரு 1/2 hour நமக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கே நம்ம மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இப்போ வந்து நான் ஒரு காஃபி குடிக்க கடைக்கு போகிறேன் அப்படின்னா என் கையில் காசு இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி நீங்கள் எனக்கு 50 ரூபா தாங்க, நான் வந்து வெளியில் போய் காஃபி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இதை 10 ரூபாய்க்கு காஃபி பால் வாங்கி போட்டு குடிக்க வேண்டியதுனே, குடிக்க முடியாமல் கிடையாது. வெளியில் போய் ஒரு 4 பேரை பார்க்கும்போது நமக்கு வந்து மைண்ட் செட் கொஞ்சம் வித்தியாசமாக மாறும். அதுக்கப்புறமா திரும்ப வந்து நம்ம உழைக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். அதுதான் நான் சொல்கிறது. அதுக்காக டெய்லி நான் வந்து கடையில் போய் காஃபி குடிப்பேன் அப்படின்னு கேட்டால் கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு தைக்கவே ஓடலை அப்படின்னா நான் ஒரு டைம் வெளியில் போயிட்டு ஏதாவது பானிபூரி சாப்பிட்றது, ஏதோ ஒன்று என்ன எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தை
விஷயத்த வந்து அப்போ தோன்றதை நான் சாப்பிட்டுட்டு வருவேன். அப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நான் தைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக தச்சிருவேன். இந்த மாதிரி உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு 1/2 ஹவரோ 1/4 மணி நேரமோ டெய்லி இல்லாம கூட ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, இல்லை 3 நாளுக்கு ஒருக்கா அப்படி எடுத்துக்கோங்க. அது உங்களை வந்து மோட்டிவேட் ஆக்கும். இல்லை நம்ம குழந்த, நம்ம வீடு, நம்ம பிள்ளைங்க அப்படின்னு அதுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு இடத்துல போய் என்ன ஆகும் அப்படின்னா, என்னடா காலையில் எந்திரிக்கிறோம், வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறோம், தைக்கிறோம், திரும்ப வந்து நம்ம வந்து பிள்ளைங்கள கூப்பிட போகிறோம், திரும்ப அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறோம், திரும்ப தூங்குறோம், இப்படியே இருக்கே நம்ம லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சண்டே வந்து எக்காரணத்தை கொண்டு தைக்காதீங்க. சண்டே வந்து உங்கள் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள். அன்னைக்கு வந்து என்னென்ன நம்ம பிளான் பண்ணியிருக்கோமோ, ஒரு நான்வெஜ் சாப்பிட்றது, இல்லை வெளியில் எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்களுமே பண்ணுங்கள். அது வந்து மறுநாள் நம்ம உட்காந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து உங்களுக்குன்னு என்ன விஷயம்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு ஏதாவது சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இல்லை வந்து ஏதோ காஃபி குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன். இல்லை வந்து எனக்கு வெளியில் போய் ஒரு ரவுண்டு வந்து பைக்கில் அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த மாதிரி டைம் வந்து உங்களுக்குன்னு எடுத்துக்கிடுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். பொண்ணுங்க அப்படின்னாலே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்காகவும், ஹஸ்பண்டுக்காகவும், வீட்டுக்காகவும் உழைக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. வீட்டு வேலை எல்லாமே செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு டைம் வந்து ஒதுக்கிக்கோங்க. உங்களுக்குன்னு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கும், உங்களை வந்து உங்கள் மனசில் என்ன தோணுது, உங்களுக்கு என்ன ஐடியாலாம் கிடைக்குது, ஒரு ப்ளவுஸ் தைக்கணுனாலுமே ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு க்ரியேட்டிவாக ஒன்று யோசிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு டைம் வேணும். அந்த மாதிரி யோசிங்க. இல்லை நீங்கள் வெளியே ஷாப்பிங் போகிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சில பேர் வந்து எதுவுமே எடுக்க மாட்டாங்க, ஆனால் கடைக்கு போயிட்டு வருவாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் அந்த எந்த மாதிரி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நமக்கான டைம் வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும். அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் டெய்லி தைக்க முடியும். உங்களுக்கான தேவைகளை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து காசு முக்கியம். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தைக்க முடியுமோ, டெய்லி வந்து என்னால் ஒரு 2 ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் தைங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அக்கா எனக்கு ப்ளவுஸே வர மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு தைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இன்றைக்கி இல்லாட்டாலும் இன்னொரு நாள் வந்து நமக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு தைங்க. 1, 2 வந்தாலும் மிஸ் பண்ணாமல் தைச்சு கொடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது அவங்க மூலியமா நமக்கு நிறைய பேர் வந்து தெரிய வரும். எல்லாராலையும் வந்து ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து தைக்க முடியாது. கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் உங்களுக்கும் நிறைய ப்ளவுஸ் தைக்க முடியாத அளவுக்கு வரும். அதனால் உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட் வச்சு கண்டிப்பாக தைங்க. புது டிசைன் நிறைய ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வியர் பண்ணுங்கள். அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து மற்றவங்களுக்கும் வந்து இந்த ப்ளவுஸ் எங்கே தைச்சாங்க, இந்த மாடல் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.